தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புதிய கூட்டணியை உருவாக்கினார் ஜோசப் விஜய் அதிர்ச்சி. புதிய கூட்டணியை உருவாக்கினார் ஜோசப் விஜய் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுக படுதோல்வி அடைந்தது. திமுக கூட்டணி கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருகின்றன. அதே நேரத்தில் திமுக கூட்டணியிலிருந்து தாங்கள் வெளியேறிவிட்டதாக அறிவித்தனர். இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தரும் இந்த இரண்டு கட்சிகளும் தற்போது புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளன. தமிழக வெற்றிக்கழக கூட்டணியில் இடம்பெறவில்லை. மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களை முன்னெடுப்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி லெனின் பிரிவு ஆகிய மூன்று கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளன. மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களை முன்னெடுப்பதற்காக இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டணி அரசியல் கூட்டணி அல்ல, தேர்தல் கூட்டணி அல்ல. தேர்தலின் பொழுது இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கலாம் அல்லது தனித்து போட்டியிடலாம். தற்பொழுது உருவாக்கப்பட்டுள்ள கூட்டணி மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களை முன்னெடுப்பதற்காக என்று வீரபாண்டியன் அறிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு தரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை இணைந்து தனியாக ஒரு கூட்டணியை உருவாக்கி இருப்பது ஜோசப் விஜய்க்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இந்த கூட்டணி அப்படியே இருக்குமா, மேலும் பல கட்சிகளை இணைத்து பெரிதாக உருவாகுமா என்பது தெரியவில்லை. தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு எதிராக கூட இந்த கூட்டணி போராடலாம். இது ஜோசப் விஜய்க்கு சற்று அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தனது கூட்டணி கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை ஒருங்கிணைந்து புதிய கூட்டணியை உருவாக்கியிருப்பது ஜோசப் விஜய்க்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.